எல்லக விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது சோதி உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நமச்சிவாயமே. அஸ்ட்ரோ பக்தி டாக் நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். வணக்கம் கும்பராசி அன்பர்களே. உங்களுடைய ராசியினுடைய 2ஆம் இடத்திலே சனி பகவான் வக்கரகதியிலே தொடர்ந்திருக்க, உங்கள் ராசியின் 5ஆம் இடமான மிதுன ராசியிலே சந்திரன் இந்த வாரத்தை துவங்குகிறார். 13/10/2025 19/10/2025 வரைக்குள்ள காலகட்டங்கள். திருவாதிரை நட்சத்திரத்திலிருந்து துவங்கக்கூடிய இந்த பயணம் உத்திர நட்சத்திரம் வரைக்கும் செல்லும். உத்திர நட்சத்திரம் சிம்ம ராசி வரைக்கும் வரும். அப்படி இந்த பயணங்களை மேற்கொள்வதனாலே உங்களுக்கு லாபங்கள் வருமா அப்படின்னு பார்த்தோம்னா, முதல் 2 நாள் கொஞ்சம் டஃப். 13, 14, 15ஆம் தேதி மனசில் சந்தோஷம், எதையும் சாதிச்சு விட்டோம் அப்படிங்கிற எண்ணம், சுகம், இதெல்லாம் அதுக்கப்புறம் கொடுக்கும். அதனால் கொஞ்சம் முதல் 2 நாள் கொஞ்சம் பல்ல கடிச்சிட்டா போதும், மற்றபடி சௌகரியமாக இருக்கலாம் அப்படின்னு தெரியாது. எப்படி சௌகரியமாக இருக்கலாம்? கொடுத்த கடன்லாம் திரும்பி வரப்போதில்ல, நீங்கள் சொன்ன மாதிரி செய்ய போகிறீங்கல்ல, உங்கள் மேலே இருக்கக்கூடிய ப்ரெஷர்ஸ்லாம் குறைய ஆரம்பிச்சோன்னு, யாரெல்லாம் உங்களை தூத்தினாங்களோ அவங்களாம் உங்கள்கிட்ட பேசுவாங்கள்ல, இதனால் சந்தோஷம் வந்துடும். இல்லறத்தில் நல்ல சுகங்கள் உண்டாகும். தொழிலிலே வர்த்தகத்திலே வரக்கூடியவர்களுக்கு நல்ல முதலீடுகள் வரும். வியாபாரம் பெருகும். கொஞ்சம் நல்ல வசதி கிடைக்கக்கூடிய சூழ்நிலை உண்டாகிறது. குரு தன்னுடைய மூமெண்ட்டை கொடுக்குறார். எப்போது? அதிசாரமாக கடகராசிக்குள்ளே வர 18ஆம் தேதி அன்றைக்கி 6ஆம் இடத்துக்கு வரார். 5ஆம் இடத்துலேருந்து குரு 5ஆம் இடத்துல இருந்தால் லாபம், 6ஆம் இடத்துல இருந்தால் கஷ்டம். இந்த கஷ்டத்தில் வரக்கூடிய இடத்துல நிற்கிறார். ஏன்னா அவருக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையே அங்கே இல்லை. ஆனாலும் குரு தான் பார்க்கறதுல கில்லாடியாச்சுங்களா, அதனால் தன் பார்வையை லாபஸ்தானமான மகர ராசி மேலே வைக்கிறார். அவருக்கு லாபம் கிடச்சிரும், உங்களுக்கு லாபம் கிடச்சிரும் அப்படிங்கிற எண்ணத்தை கொண்டு வந்துடுவார். ஸோ அப்போது உங்களுக்கு லாபம் கிடைக்கிறது அப்படிங்கிறது மட்டும் இல்லை, தொழிலிலே நல்ல விருத்தி கிடைக்கும் அப்படிங்கிறதும் கிடைச்சிடும். கஷ்டங்கள் நிவர்த்தி ஆகணும்னா முதல்ல எதிர்பாராத செலவுகளே லாபமாக மாற்றிடுவார். குருவின் பார்வை விருச்சிக ராசி மேலே விழும். அதே போல் குடும்பஸ்தானமான மீனராசி மேலே விழும். அப்போ லாபங்கள் பெருகுமான்னா, ஆமாம் சார், குடும்பத்தில் ஓரளவுக்கு பரவாயில்ல, ஓரளவுக்கு பைசா வருதுங்க அப்படின்னு சொல்லிடுவோம். அந்த எண்ணத்தை இந்த குருவின் மொமெண்ட் கொடுக்கும். இந்த குருவு விருச்சிக ராசியை பார்க்கறதுனால உங்களுக்கு உங்கள் ராசியிலிருந்து பார்க்கும்போது 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தில் இருப்பதனாலே உங்களுக்கு தொழிலிலே இடமாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள், பிரயாணங்கள் மூலியமாக லாபம் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டாகிறது. அது ரொம்ப சந்தோஷமான விஷயம். சூரிய பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய கன்னிராசியிலேருந்து துலா ராசிக்குள்ளே வந்துடுவார். துலா ராசியில் செவ்வாயும் புதனும் ஏற்கனவே இருக்கிறாங்க. அவர்களோடு சேர்ந்து அமர்வது 18ஆம் தேதி அன்றைக்கி நடக்க போகுது. அப்படி 2-3 பேர் சேர்ந்து உட்கார்றதுனால உங்கள் ராசியினுடைய 3ஆம் இடத்தை, முயற்சி ஸ்தானத்தை பார்க்குறார் அப்படின்னாலும் பண வரவு உண்டாகும். சூரியனின் பார்வை நன்மையை கொடுப்பதாக அமையும். அப்போ உங்களுக்கு லாபம் வரும். 9ஆம் இடத்துலேருந்து உட்கார்ந்துருக்கிறாருங்களே அப்படின்னா அச்சம், பயம் கொஞ்சம் கொடுக்கும். ஆனால் லாபம், நன்மை நடக்கும். செவ்வாய் அவர் 3க்குரியவரே, அவர் தன் இடத்தையே பார்க்குறார் அப்படிங்கிறனால தன லாபம் உண்டாகும். புதனாலையும் புத்தி தடுமாற்றங்கள் இருந்தாலும் 9ஆம் இடத்திலிருந்து பார்ப்பதனாலே ஆடை ஆபரண சேர்க்கைகள் உண்டாகும் அப்படிங்கிறது தெளிவாக தெரிகிறது. அப்போ இந்த வாரம் ஓரளவுக்கு பண வரவை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல வாரம், மனதிலே ஒரு நல்ல தெளிவை கொடுக்கக்கூடிய வாரமாக அமையும் அப்படிங்கிறது தெரிகிறது. இந்திர ஏகாதசி அப்படின்னு 17ஆம் தேதி வர்றது. அன்றைக்கு
இந்திர ஏகாதசி அன்று விஷ்ணு பகவானை வழிபடுவதனாலே நமக்கு நல்ல ஒரு மாற்றங்களும் வாழ்க்கையின் ஏற்றமும் கிடைக்கும். நல்லது நடக்கும். நல்லதே நடக்கட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மீனம் ராசி அன்பர்களே. உங்கள் ராசி நாதனுக்குள்ள இருக்கிறது சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறார். 4ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துல குருவும் சந்திரனும் சேர்ந்து அமர்கிறார்கள். இந்த சந்திரனானவர் குரு சந்திர யோகத்தை பெற்று கொடுத்து விட்டு திருவாதிரை நட்சத்திரத்திலிருந்து மூமெண்ட் செய்யக்கூடிய வாரம் இந்த வாரம் 13/10/2025 19 வரைக்கும் இந்த சூழ்நிலை நடக்க போகிறது. 19ஆம் தேதிக்குள்ளே உத்திர நட்சத்திரத்துக்கு போயிடுவார். அந்த ட்ராவல் கடகத்தை கிராஸ் பண்ணி போக போகுது. அதனாலே உங்களுக்கு குழந்தைகள் விஷயத்தில் சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு. 13-14 தேதிக்கு மேலே கொஞ்சம் குழந்தைங்கக்கிட்ட எச்சரிக்கையாக இருங்க. அவங்களுக்கு உடம்பு பார்த்துக்கிடுங்க. அவங்க செய்யக்கூடிய காரியங்களில் கொஞ்சம் கேர் எடுத்துக்கோங்க. இந்த கேர் கொஞ்சம் முக்கியமாக மனதிலே சந்தோஷத்தை கொடுப்பதற்காக வைத்துக்கொள்ளும். அவசரமாக அவங்கள போய் டார்ச்சர் பண்ணுறது வேண்டாம். அவங்கள கண்ட்ரோல் பண்ணி கரெக்டாக வச்சுக்கோங்க. அதுபோல் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களில் கடன் அடைப்பது அப்படிங்கிறது இந்த வாரம் கொஞ்சம் பண்ணுங்கள். அது மனசில் சந்தோஷத்தை கொடுப்பதாக அமையும். 15 தேதிக்கு மேலே 16 தேதியிலேருந்து கடன் அடைக்கிறத பற்றி ஒரு ப்ராபபிலிட்டி ஒர்க் அவுட் பண்ணுங்கள். அது ஒர்க் அவுட் ஆனால் நல்ல விஷயங்களாக மகிழ்ச்சியை தருவதாக இருக்கும். கொடுத்த பணத்தை திருப்பி வாங்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் கடனை கொடுத்துருந்தீங்கன்னா அது திரும்பி வாங்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். கடன் வழக்குகள் போன்றவை தீர்வு நிலை பெறுவதற்கான வாய்ப்புகளும் உண்டாகிறது இந்த வாரத்தில். அதனால் இதெல்லாம் கேபிட்டலைஸ் பண்ணிக்கலாம். குரு அதிசாரமாக 18ஆம் தேதி அன்று கடகராசிக்குள்ளே போகிறார். 4ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடத்துக்கு மாறுறார். 4ஆம் இடம்னாலே நமக்கு விரோதங்கள் கொண்டது. 5ஆம் இடம்னா லாபத்தை கொடுக்கக்கூடியது. அந்த இடத்துக்கு போகிறார். அதனால் லாபம் வரப்போகிறது என்ற கட்டியத்தை இங்கே குரு சொல்லிட்டார். சூரியன் இப்போ உட்கார்ந்துருக்கிறது 7ஆம் இடமான கன்னிராசியில் உட்கார்ந்துருக்கார். அவர் 8ஆம் இடமான அஷ்டமத்துக்குள்ளே போகிறார். 6க்குரியவர் அஷ்டமத்தில் போகிறார். பொன் வரவுகள் பொருள் வரவுகள் எல்லாம் கொடுக்கக்கூடியவர். அப்படிங்கிறதுனால அவர் மறைவுஸ்தான் 6, 8, 12 அப்படிங்கிறதுனால மறைவுஸ்தானத்துக்கு 3, 6, 9, 12 அப்படின்னு சொல்லுவோம். அவோக்லிமம்னு சொல்லுவோம். அப்படிப்பட்ட இடத்துல இருக்கக்கூடியவர் இந்த 8ஆம் இடத்துக்குள்ளே போகிறார். அதனால் உடலிலே அசதி வருவதற்கு ஏதாவது செஞ்சப்பா உடம்பு பிடிச்சிச்சு மூச்சு பிடிச்சிச்சு அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா, இதெல்லாம் இந்த சூரியனால் வருவதற்கான வாய்ப்புகள், அந்த ஜலதோஷத்தினால் வரக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் நடக்கும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க அப்படிங்கிறதும், சுவாச கோளாறுகள் கபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் முன்னெச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. ஜுரம் வரும், தேவையில்லாத ஃபீவர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், வைரல் ஃபீவர் அப்படின்னு சொல்லுவோம், சளினால ஃபீவர், இதெல்லாம் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. இந்த 18ஆம் தேதியே தான் குருவும் பெயர்ந்து கடகராசிகளை வந்து பார்க்கக்கூடிய பார்வையாக விருச்சிக ராசி பார்க்குற 9ஆம் இடத்தை 9ஆம் இடத்தை குரு பார்ப்பதனாலே நல்ல ஆடை ஆபரணங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளை கொடுத்து விடுவார். அதுபோல் உங்கள் ராசியினுடைய லாபஸ்தானமான மகர ராசியை பார்க்கிறார். அதனால் நல்ல பொன் வஸ்திரங்கள் எல்லாம் கிடைப்பதற்கு வாய்ப்புகளும் கொடுப்பார். உங்கள் ராசியை பார்க்கிறதுனால இதெல்லாம் வருமான்ற சந்தேகத்தையும் கொடுப்பார். மனதில் குழப்பம், சந்தேகம், தெளிவான சிந்தனை இதெல்லாம் வந்துருச்சுன்னா குழப்பத்தையும் சந்தேகத்தையும் ஓரம் வச்சு தெளிவான சிந்தனை வைத்து கொண்டோம்னா வாழ்க்கையை முன்னேறலாம். தெளிவற்ற சிந்தனைகள் குழப்பம் தான் வச்சுருக்கோம். அதனால் சொல்லுவாங்க இல்லையா, தெளிந்த நீரில் தான் நமக்கு எல்லாம் இருக்கும். குழம்பின குட்டை மீன் பிடிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. அதனால் கொஞ்சம் தெளிவாக மனதை வைத்து கொண்டு இந்த வாரத்தை நடத்தினீர்களானால் உங்களுக்கு லாபங்களும் வெற்றிகளும் நிச்சயம் கிடைக்கும். இந்த வாரத்திலே கால அஷ்டமி என்று 13ஆம் தேதி இருக்கிறது. அன்று பைரவரை வழிபடுவதனால் இந்திர ஏகாதசியின் 17ஆம் தேதி இருக்குது. அன்று விஷ்ணு பகவானை வழிபடுவதனால் 19ஆம் தேதி அன்று தன திரையோதசி என்று இருக்கிறது. அன்று குபேரலட்சுமியை வழிபடுவதனால் உங்கள் வாழ்க்கையிலே
வளங்களும் நலங்களும் என்றும் நிலைத்திருக்கும். வாழ்க வளத்துடன்.